ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எர்த் ரிதமோட ஸ்ட்ரோப் க்ரீம் ரிவ்யூ போட்டிருந்தோம். அண்ட் நிறைய பேர் வந்து ஃபேஸஸ் கனடா ப்ரிஃபர் பண்ணி அதுதான் வேணும்னு சொன்னதுனால நம்ம வந்து இப்போ வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 599. பட் உங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து 450 ரூபாயிலிருந்து 509 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வெப்சைட்ல வந்து வேரி ஆகிட்டு வந்து இருக்கு. நீங்க எந்த வெப்சைட்ல கம்மியோ பார்த்து வாங்கிக்கலாம். அண்ட் இது எல்லா பர்பிள், அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லா வெப்சைட்ஸ்லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க எதுல வேணுமோ செக் பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேட்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர், இன்னொன்று வந்து ரோஸ் கோல்டு. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணோம் ஸ்ட்ரோப் க்ரீம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் ஆகட்டும் இல்லை யாராகட்டும் ஒரு ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங்கான அந்த ஒரு ரேடியண்டான லுக் இருக்கிறத வந்து விரும்புறாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஷைனாக வந்து இருக்கு, எப்படி இருக்கு எப்படி அவங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து அவங்க ஸ்கின் வந்து அப்படி ஒரு பிளம்பியா அப்படி இருக்கு. அதனால அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணதுனால நிறைய பிராண்ட்ஸ்ல வந்து இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மேக்கப் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அதில் வந்து என்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஸ்கின் வந்து ட்ரையாக இல்லாமல் ஒரு ஏஜ் லுக் கொடுக்காம ஒரு ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு க்ளோயிங்காக வந்து தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரோப் க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வரும் இருக்குது அண்ட் ரோஸ் கோல்டு 2 ஷேட் இருக்குது. ஒரு பிங்க் கலர் லுக் அந்த மாதிரி கொடுக்கணும் நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ரோஸ் கோல்டு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஈவன் பார்த்தீங்கன்னா டார்க்கர் ஸ்கின் டோன் இருக்கவங்க வந்து அதை ப்ரிஃபர் பண்ணலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேராக இருக்கவங்க வந்து அதை போடலாம். ஸோ தட் இன்னுமே வந்து அந்த ஒரு க்ளோயான லுக் மட்டும் வந்து கிடைக்கும். அதில் இன்க்ரீடியன்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் வந்து ஷியா பட்டர் வந்து மெயின் இன்க்ரீடியன்ஸாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஹைலரானிக் ஆசிட் வந்து தெரியும் ஸ்கின்னை வந்து இன்ஸ்டன்ட்டாக வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கும். அண்ட் ஷியா பட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நல்லா சப்பலாக வச்சுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷியா பட்டர் வந்து நீங்கள் நார்மலாகவே ஃபேஸ்க்கு நீங்கள் எம்டியாவே அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்ல வந்து இந்த சன்னோட டேமேஜ்ல இருந்து வந்து ரொம்பவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூவி ரேஸோட அந்த எஃபெக்டை தடுக்கிறதுக்கு, சிலருக்கு அந்த ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து ஃபேஸில் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கும் ஷியா பட்டர் இருக்கிற ஒரு மாய்ஸ்சரைசர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லது ஷியா பட்டர். அண்ட் இதில் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு இமீடியட்டாக வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும் அண்ட் ஸ்கின் எலிமினேஷன் கொடுக்கும். அதாவது ஸ்கின் எலிமினேஷன் க்ரீம்னே வந்து நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு உடனே ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஸ்கின் எலிமினேஷன் சொல்லுவாங்க. அண்ட் உங்களோட க்ளோ வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் பர்ஃபெக்ட் பேஸாக வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் மேக்கப் எல்லாம் போடுறீங்கன்னா இது வந்து ஒரு பேஸாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த க்ரீமை ஜஸ்ட் நீங்கள் கையில் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு உடனே அந்த ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரோப் க்ரீமோட பெனிஃபிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் நோஸ் மேலே, இல்லை உங்களுக்கு அந்த ஷோல்டர் கிட்ட இருக்க போனு அப்படி நம்ம ஹைலைட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் லுக் வந்து கிடைக்கும். இது எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் டே வந்து உங்களுக்கு ஸ்டே ஆகும். நீங்கள் ஒரு மேக்கப் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போடுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக இது போடலாம். உங்களுக்கு ஆல் டே வந்து இது வந்து வித் ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகன், வெஜிடேரியன் அண்ட் ஆல்கஹால் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ அண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ. அண்ட் இது ஈவன் நீங்கள் லிப் லைனராக கூட வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கு. ஸோ தட் உங்களுக்கு ஜஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஷியா பட்டரும் ஹைலரானிக் ஆசிட் மட்டும் இருக்கு, அது வந்து மெயின் இன்கிரியன்ட் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அது போக நிறைய கெமிக்கல்ஸும் வந்து அந்த லுக்கை கொடுக்கறதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்பவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் அக்கேஷனலாக வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அண்ட் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் சன்ஸ்கிரீனும் போடணும், உங்களோட ஸ்கின் கேர் சிடிஎம் எல்லாமே பண்ணிட்டு தான் நீங்கள் இதை போடணும். அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு க்ளோயி லுக் கொடுக்கறதுக்கான ஒரு க்ரீம் மட்டும்தான். அண்ட் இதை வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் இதுலேயும் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கோ இல்லைன்னா ஒரு கொஞ்ச நேரமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நாள் அடிக்கடி வந்து ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.